ஹலோ குட் மார்னிங். பெயின்லெஸ் பீரியட்ஸ்னா என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு சில பேஷண்ட் டீனேஜ் கேர்ள்ஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வரும்பொழுது மேடம் இந்த பாப்பாவுக்கு வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, லைக் இந்த கல்யாணமாகி ஃபர்ஸ்ட் குழந்தை ஆச்சுன்னா சரியாயிடும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நமக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது பார்க்கலாம். அது வந்து எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிற ஒரு நோயாக இருக்கலாம். வாட் இஸ் எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, யூஸ்வலாக நமக்கு வந்து இதுதான் கர்ப்பப்பை, இதுக்குள்ளார இருக்க பீரியட்ஸ் வந்து மாதம் நமக்கு வெளியேறும். நமக்கு அதில் ஒரு சில பிளட் டிஷ்யூஸ் வந்து இந்த டியூப் வழியாக உள்ள போய் ஓவரிஸ் மேலே வந்து விழுந்துடும் நமக்கு. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும், ஒவ்வொரு மாதம் பீரியட்ஸ் ஆகும் பொழுது இந்த டிஷ்யூ அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் ஆகுது, ஹார்மோன்ஸ் ரெஸ்பாண்ட் ஆகி அங்க ஒரு சின்ன கட்டிகளா ஃபார்ம் ஆயிடுது. அதுக்கு பேர் சாக்லேட் சிஸ்ட் ஆஃப் ஓவரிஸ் அப்படிங்கிறது பேர். அதுக்கு வந்து நமக்கு என்ன ரீசன்ஸ் இருக்கலாம், அது என்ன விளைவுகள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். பேஷண்ட்ஸ்க்கு பெயின்ஃபுல் பீரியட்ஸ் இருக்கலாம், அதுக்கு பேர் நம்ம டிஸ்மெனோரியான்னு சொல்லி சொல்றோம். ஆர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து மோஷன் போகும்போது நம்ம பெயின்ஃபுல்லா இருக்கலாம், இப்போ டிஸ்கைசியா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆர் கான்டாக்ட்ஸ் இருக்கும்போது பெயின்ஃபுல்லா இருக்கலாம், அதுக்கு பேர் வந்து டிஸ்பெரோனியான்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த 3 டிசீஸ் தான் வந்து எண்டோமெட்ரியோஸா இருக்கலாம். ஸோ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒரு டாக்டர் வந்தோம்னா ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா அது என்ன இருக்கு, சாக்லேட் சிஸ்ட் இருக்கா இல்லையா என்னங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியும். நமக்கு ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா இருக்குது. 2 திங்ஸ் இருக்கும், ஒன்னு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், ஒன்னு சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட். நம்ம லாப்ரோஸ்கோப் மூலமா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ரொம்ப சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா we can treat by the medical management, நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். So I wish all the girls to have a painless periods.